இயேசு கிறிஸ்து இனி நாமத்திலே உங்கள் அனைவரையும் இந்த வாலிப ஞாயிறு ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கின்றேன். வாருங்கள் பிரியமானவர்களே, நம் ஆராதனைக்கு முன்பாக எழுந்து நின்று கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பானவர்களே, இதோ இந்நேரத்தில் நம் அன்றாட வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருக்கிற பாவங்களையும் பலவீனங்களையும் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுவோமாக. நல்ல தேவனே, இந்த நேரத்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. இதோ ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்ற பாவங்களையும் பலவீனங்களையும் உம்மிடத்தில் ஏறெடுக்கின்றோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த பாவத்தை முற்றிலுமாக தூக்கி போடுங்க தகப்பனே. பரிசுத்த வாழ்க்கையிலே நாங்கள் வாழ எங்களை வழி நடத்துங்க அப்பா. நீரே எங்களை வழி நடத்துங்க. ஆமென். தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதி உமக்கே துதி உமக்கே. ஆமென். துதி உமக்கே துதி உமக்கே. ஆண்டவரே, மறுபடியுமாக உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த விசேஷமாக வாலிப ஞாயிறு ஆராதனைக்கு எங்களை வழிநடத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரை எங்களோடு இருந்து வழி நடத்துங்க. கலந்து கொண்ட ஒவ்வொரு வாலிபர்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. நீரே ஏற்படுத்தி பொறுப்படுத்தி வழி நடத்துங்க தகப்பனே. ஆமேன். வாருங்கள், நம் நின்றவாறே துதி தொழுகைக்குள் கடந்து செல்வோம். சகோதரி ஜெனிஃபர் அவர்கள் நம்மை வழி நடத்துவார்.
சுகமான தண்ணீர் அடுத்த நிலத்தில் அப்பா எங்கள் ஆத்துமாவே வாஞ்சிக்கிறது ஆவியானவரே. ஓ அப்பா எங்களை தாகத்தை நீர் தீர ஆவியானவர், எங்கள் வாஞ்சியை தீர்க்கிற ஆவியானவர், ஜீவ ஊற்று நீர் ஒருவரே அப்பா. உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஓ நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா நீர் ஒருவரே மெய்யான தேவன் ஆவியானவரே. அப்பா நீர் ஒருவரே தேவன் ராஜா. அப்பா நீர் ஒருவரே அப்பா, நீ எங்கள் இரட்சகராய் இருக்கிறப்பா. உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. ஓ நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, உங்களுடைய பிரசனத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இதோ எங்கள் மேக ஸ்தம்பமாக நீங்கள் வழி நடத்துகிற தேவன், அக்னி ஸ்தம்பமாக எங்களை வழி நடத்துகிற தேவன். அப்பா, நீர் மாத்திரம் ராஜா. எல்லா துதிகளும் மகிமைக்கும் பாத்திரம். ஓ hallelujah. Oh Lord, we magnify your name, Lord. We glorify your name, Jesus. Rikalada shahavalama. Oh, Appa, you alone are worthy to praise, Lord. Appa, நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. அப்பா, இதோ இந்த ஆராதனை முழுதுமாக அப்பா, தொடக்கம் முதல் முடிவு வரை எங்களோடு இருந்து எங்களை நீங்க வழி நடத்துனீங்க. அப்பா, இதோ உங்களுடைய பிரசன்னத்தினால எங்களை சூழ்ந்து கொண்டீங்க ராஜா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இதோ இந்த வேலையிலும் கூட அப்பா தொடர்ந்து தகப்பனே எங்களோடு தங்கி நீங்க வழி நடத்துங்க. அப்பா, எங்களை ஆசீர்வதிங்க ராஜா. ஒப்பு கொடுக்கிறோம், நீர் வழி நடத்துங்க. மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். போதகர் சோலமன் நம்மை இவ்வேளையில் போதகர் ஜெபத்தில் வழிநடத்துவார். அன்பான சபை மக்களே, நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. இயேசுவே, இந்த கால வேலைக்காக உமக்கு நன்றி. பரிசுத்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இம்மட்டும் எங்களை காத்து எங்களை வழி நடத்தி பராமரித்து வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சுகத்தையும் ஜீவனையும் கூட்டி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வல்லமையினால் எங்களை நிரப்பி அபிஷேகித்து எங்களை அற்புதமாய் ஆச்சரிய விதமான விதத்திலே சுகத்தோடு வழி நடத்தி இந்த பரிசுத்த காலை நேரம் வரைக்கும் எங்களோடு தங்கியிருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. இயேசுவே, நீர் பெரியவர், பரிசுத்தமானவர், அன்பு நிறைந்தவர், கிருபைகள் இரக்கங்கள் நிறைந்தவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த கால வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே நீ செய்த எல்லா நன்மைகள், ஆசீர்வாதங்கள், உபகாரங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து எண்ணி முடியாத நன்மைகள், சொல்லி முடியாத ஆசீர்வாதங்கள், கணக்கில் அடங்காத உன்னுடைய பரலோகத்தின் சகல விதமான ஈவுகளுக்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் ஐயா. இந்த பரிசுத்த கால வேளையிலே இல்லங்களிலே நாங்கள் கூடி ஆராதனை செய்ய உம்முடைய வார்த்தையை கேட்க அமர்ந்திருக்கிறோம் ஐயா. நீர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீர், ஆளுகை செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளிலே கூட வாலிபர் ஞாயிறாக நாங்கள் அனுசரிக்கும் பொழுது ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளே உம்முடைய கரத்திலே பாதத்திலே சன்னதிக்கு முன்பதாக நிறுத்துகிறோம் ஆண்டவரே. வாலிப பருவத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக வாலிப வயதிலே உம்மை நினைவு கூர்ந்து நீர் கூட இருக்கிறீர் என்று உணர்ந்து உமக்கென்று ஜீவிக்க உமக்கென்று வாழும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர் பிள்ளைகள் மேல் உம்முடைய அனுகிரகம் இறங்கட்டும். பரிசுத்த ஆவியுடைய வல்லமை அபிஷேகம் இறங்குவதாக. வாலிப வயதை அசட்டை பண்ணாத படிக்கு அவர்கள் வாழ்க்கையை காணும்படியாக கிருபை செய்வீராக.
ஒவ்வொரு வாலிபர்களையும் கண்ணோக்கி பாரும், இருதயத்தின் தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. அவருக்கு வேண்டியவைகளே நீ தந்துருளி கரம் நீட்டி ஆசீர்வதிப்பீராக. இன்னும் அநேக வாலிப பிள்ளைகள் இந்த நாட்களிலே உமக்கென்று ஒப்பு கொடுத்து முழு நேர ஊழியத்துக்கென்று அர்ப்பணிப்பதற்காக ஆவியானவரே நீ தொடும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் இந்த நாட்களிலே நடக்க வேண்டிய வழியை அவருக்கு போதிக்க கற்றுக் கொடுத்து கரம் பிடித்து வழி நடத்த ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. யோசேப்போடு இருந்தது போல, தாவீது போல் இருந்தது போல இந்த வாலிப பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் துணை செய்வீராக. நல்ல சுகத்தையும் பலத்தையும் கூட்டி கொடுப்பீராக. வாலிப பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல வேலைகளை நீர் கொடுப்பீராக தகப்பனே. குடும்பத்திற்கும் சபைக்கும் அவர்கள் பிரயோஜனமான பாத்திரங்களாக ஜீவிக்க நீர் ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. இதோ இந்த காலங்களிலே இயேசுவே எங்களுடைய இருதயங்களை திறந்து நாங்கள் உம்மிடத்திலே வந்திருக்கிறோம் ஐயா. எங்களுக்குள் இருக்கிற எல்லா பாவங்களையும் பாவ கரைகளையும் தூஷணமானவைகளையும் எல்லாவற்றையும் நீக்கி கழுவி எங்களை நீர் சுத்தம் செய்யும்படியாக ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இயேசுவே நீர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நாங்களும் சபை பிள்ளைகளும் அனுதினம் பாவத்தை விட்டு விலகி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த இரத்தம் எங்கள் மேல் தெளிக்கப்பட்டு நாங்கள் பரிசுத்தத்தின் பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்வீராக. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சபைகள் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக மூடப்பட்டிருக்கிறது. ஏற்ற காலத்திலே நீ சபைகளை திறந்து உம்மை சபையோடு நாங்கள் ஆராதிக்க உம்முடைய கண்களிலே கிருபை கிடைக்க ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த கோவிட் நாட்களுக்காக செபிக்கிறோம். இது கடைசி நாட்கள், உம்முடைய வருகையின் நாட்கள், துக்க நாட்கள் ஐயா. தகப்பனே எங்களை ஆயத்தப்படுத்துவீராக, தயார்படுத்துவீராக. நாங்கள் அனுதினம் விழித்திருந்து இயேசுவே உம்முடைய வருகைக்கென்று மனவாட்டியாய் காத்திருக்கும்படியாக உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆயத்தப்படுத்தி ஸ்திரப்படுத்தி வழி நடத்துவீராக. இந்நாட்களிலே ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்தித்து தேவைகளை சந்தித்து ராஜா கவலைகள் கண்ணீர்களை நீக்கி அப்புறப்படுத்துவீராக. எல்லா சாப கட்டுகளும் மந்திர சூனிய கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து வேரோடு பிடுங்கப்படுவதாக. இந்த சமாதானத்தின் ஆவியை அவிழ்த்து விடுகிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சந்தோஷம், தேவ சமாதானம், தேவ ஆறுதல், அமைதி இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆவிலே அனலிலே நிரப்பி வழி நடத்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்துக்கு வேண்டியவர்களே இயேசு கிறிஸ்துவின் மகிமையினாலே நிரப்பி பூர்த்தி செய்வீராக. பிள்ளைகளுடைய வியாபாரம், வேலைகள் போக்கிலும் வரத்திலும் துணை செய்வீராக. இம்மட்டம் காத்து வழி நடத்தினவர் எபெனேசர். இதுவரைக்கும் எங்களை நீர் போஷித்தவர் யெகோவா ஜீரே. இதுவரைக்கும் எங்களுக்கு சமாதானம் கொடுத்தவர் யெகோவா ஷலோம். இருக்கின்றவரா இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை வழி நடத்த போகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கரத்திற்குள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலே போதகர் மூலமாக எங்களோடு பேசி எங்கள் ஆத்துமாக்களை திருப்தி அடை செய்வீராக. உங்களுடைய வசனம் எங்களுக்கு ஜீவ அப்பமாக,
ஜீவ தண்ணீராக புறப்பட்டு வருவதாக போதகரை மறைத்து நீர் பேச ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆராதனை முழுவதையும் ஆவியானவரே நீர் தலைமை தாங்கி உம்முடைய சித்தம் போல் எங்களை வழி நடத்துவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோகத்தின் பிதாவே. ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து ஒருமனப்பட்டு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சொல்லுவோமாக. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமனிலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்கள் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களே எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென். வாருங்கள், நம் அனைவரும் வேத வாசிப்புக்கு எழுந்து நிற்போம். தமிழில் சகோதரர் டெஸ்மனும், ஆங்கிலத்தில் சகோதரர் டேரலும், மலாய் மொழியில் சகோதரி நிஷாந்தினி அவர்களும் வாசிப்பார்கள். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 யோவான் 5வது அதிகாரம் வசனம் 20. அன்றும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து எனப்படும் சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். ஆமென். The scripture reading for today is taken from the book of 1 John chapter 5 verse 20. We know also that the Son of God has come and has given us understanding, so that we may know him who is true, and we are in him who is true by being in his Son Jesus Christ. He is the true God and eternal life. May Lord bless this reading. Amen. 1 Yohanes bab 5 ayat 20. Sebab Bapa itu mengasihi anaknya dan menunjukkan kepadanya segala yang diperbuatnya. Dia akan menyatakan kepada anaknya perkara-perkara yang lebih besar lagi, supaya kamu sekalian ayat. Amin. நம் அனைவரும் அமர்ந்து கொள்வோம். இவ்வேளையில் நம் போதகர் இவ்வாராதனின் விசேஷ பேச்சாளரை நமக்கு அறிமுகப்படுத்துவார். பிரியமானவர்களே, இந்த வாலிப ஞாயிறை முன்னிட்டு இன்று நமக்கு தேவனுடைய வார்த்தையை சங்கீகரணம் எசேக்கியல் ராஜ் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார். அவரை குறித்து இவ்வேளையிலே ஒரு சில வார்த்தைகள் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். இவர் தமிழ் மதுரை திருச்சபை அலுஸ்தாரில் போதகராக பணியாற்றி கொண்டு வருகிறார். இவருக்கு திருமணமாகி ஒரு ஆண் குழந்தை இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இவரை ஊழியத்துக்கு அழைத்து ஒப்பு கொடுத்து இப்படியாக தன்னோட வாழ்க்கையை கடவுளுக்காக பணியாற்றி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் இவருக்கு நிறையா வரங்களை தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். இவர் நல்ல ஒரு வர்ஷிப் லீடர், ஆராதனையை துதி தொழுகையை வழி நடத்தக்கூடிய ஒரு தேவ மனுஷனாக காணப்பட்டு வருகிறார். அது மாத்திரமல்லாமல் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறதிலும் தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறதிலும் கர்த்தர் இவருக்கு தாளந்துகளை வரங்களை கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே நம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவிருக்கிற இந்த போதகருக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதே சமயத்தில் இவருக்கும் நன்றி செலுத்துவோம். வாருங்கள், நம் கரங்களை தட்டி இவரை வரவழைப்போமாக. என்னுடைய நாமத்தை உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த அற்புதமான நாளில் கர்த்தர் தேவன் நம்மோடு பேசுகிறார், வழி நடத்துகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இவ்விதமாக உங்களோடு சேர்ந்து இந்த அருமையான காலை வேளையில் இந்த வாலிபர் ஆராதனையில் நாம் இந்த வாலிப ஞாயிறை பிரியமான அனுசரிக்கும் பொழுது உங்களோடு சேர்ந்து இணைந்து நம் தெய்வ சத்தியத்தை கேட்பது மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ லைக் டு
be to greet you all once again in the matchless name of our Lord Savior Jesus Christ, to be in this observing this wonderful service, MYF Sunday, in the presence of God. Indeed, it's a great joy to be part of this service, and and thank you for the invitation. I'd like to say thanks to the church pastor, and also to the leadership, and also to the MYF leadership for giving me this opportunity to be here virtually to speak to you all over this video recorded sermon. இந்த ரெக்கார்டட் sermon மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கபாலபாத்தாஸ் திருச்சபைக்கு நான் வந்ததில்லை. This is my very first time and I am coming through virtually. சரிங்களா, முதல் முறை நான் வருகிறேன். அதுவும் நான் இந்த ஆன்லைன் மூலமாக நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். பிரியமானவர்களே, இந்த ஆராதனை வல்லமையாக இருக்கட்டும். இந்த ஆராதனை நம்மோடு தேவன் அதிகமாக பேசுவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதனால் சத்தியத்துக்கு நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக தலைகளை வணங்கி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களோடு இணைவதற்காக உமக்கு நன்றி. உங்களுடைய பரிசுத்தமான கரம் எங்களை தொடட்டும், எங்களை ஆதரிக்கட்டும், வழி நடத்தட்டும். Father, we want to give thanks for your word. Speak to us, Lord. This is your word. But when we meditate on your word, we want your divine blessing, your guidance, the help of the Holy Spirit to be upon us. ஆவியானவரின் தயவோடு சத்தியத்தை அறிந்து கொண்டு அந்த சத்தியத்தின் பிரகாரமாக அநேக காரியங்களை நாம் புரிந்து கொள்ளவும் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கவும் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்களோடு இடைப்பெறும் நல்ல தகப்பனே, உடைய வார்த்தை எங்களிடத்தில் வெளிப்படும் பொழுது அந்த வார்த்தையின் வல்லமையை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று இரட்சகரும் மேய்ப்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நன்றியோடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. தேவ நாமத்தில் மீண்டுமாக உங்களை வரவேற்கின்றேன். பிரியமானவர்களே, இந்த நாளில் கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். ஆண்டவர் தேவன் என்ன வசனத்தின் மூலியமாக என் உள்ளத்தில் பதிய வைத்தார் பேச வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம் என்றால், knowing Christ. That is my sermon for this, title of the sermon for this morning. கிறிஸ்துவை அறிவோம் என்ற ஒரு தலைப்போடு உங்களுக்கு முன்பாக நான் இந்த சத்தியத்தை போதிக்க ஆசைப்படுகின்றேன். இன்றைக்கு வாசிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். 1 யோவான் 5:20. 1 யோவான் 5:20. 1 John chapter 5 verse 20. 1 John chapter 5 verse 20. 1 யோவான் 5:2 நிச்சயமாக ஸ்கிரீனில் போடப்பட்டிருக்கும். பிரேமானவர்களே, சத்தியத்தை நாம் வாசிப்போம். அன்றையும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்வோம். In English it says, and we know that the Son of God has come and has given us understanding, so that we may know him who is true, and we are in him who is true, in his Son Jesus Christ. He is the true God and eternal life. Now this is the word of God that has been speaking to us in this wonderful morning. Friends, God is always good. ஆண்டவர் எப்பொழுதுமே நல்லவராக இருக்கிறார். Now when I was praying on what should be the theme for the year that we can focus on, probably in my local church or any other places, friends, நம்மளோட விசேஷித்த வாழ்க்கையில் in our life, where should we focus, or we should have a theme for our own life, that we should be striving together as family or as a single person or with our friends or with our church members together and as a youths in total. வாலிபர்களாக இணைந்து கூட சேர்கிறவர்களாக இருக்கும். It came to me about salvation. Why salvation? ஏன் இவ்விதமாக என்னுடைய வாழ்க்கையில் சிந்தனையில் பிரியமானவர்களே ரட்சிப்பு என்ற காரியம் அதிகமாய் வருகிறது என்பதை நான் பார்க்கவிருக்கின்றேன். Today, many of us know what is salvation, but when we ask whether you have received it, some confidently answer yes, but some will struggle a little.
பிரியமானவர்களே, இவ்விதமாக அநேக பேர் பிரியமானவர்களே, இவ்விதமாக நம் ரட்சிப்பை குறித்து சபைகளில் பேசணும் என்றால் நம் அனைவருக்கும் தெரியும், ரட்சிப்பு தானே நம்ம எல்லாம் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு. நம்ம கேட்கும் பொழுது நீங்கள் ரட்சிப்பு அடைஞ்சிருக்கீங்களான்னு சில பேர் ஆமாம் என்று உறுதியாக சொல்வோம். சில பேர் திக்கிட்டு ஆமாவா இல்லையான்னு கூட தெரியாமல் சொல்லுவோம். சில பேர் அது அறிந்து அது குறித்து பேச வேண்டாம் என்று நினைப்போம். சில பேருக்கு அது என்னன்னு கூட தெரியாத ஒரு சூழ்நிலை கூட இருக்கும். பிரியமானவர்களை, how sure we will know whether we have received salvation or not. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இவ்விதமாக ரட்சிப்பு அடைந்திருக்கிறோமா இல்லையா என்று எப்படி நம்மளோட வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று நாம் பார்த்தோம் என்றால், in my view, salvation is assured when we accept Christ as our Savior. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகர் என்று என்றைக்கு நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, அவர் பாடுகளையும் பிரியமானவர்களே நம்மளுடைய பலியாக ஒப்பு கொடுத்ததையும் நம் வாழ்க்கையில் என்றைக்கு ஏற்றுக்கொள்கிறோமோ, அன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் விலை போன நம்மளுடைய வாழ்க்கையை விலை மதிக்க முடியாத அளவுக்கு உருவாக்கி மாற்றி அமைத்து நம்மளுடைய வாழ்க்கையில் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோமோ, அன்றைக்கு தான் ரட்சிப்பு என்ற ஒரு காரியம் நம் வாழ்க்கையில் பிரவேசிக்கும். ரட்சிப்பு என்பது இட்ஸ் நாட் அ டைட்டில் அலோன். நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிற ஒரு அங்கீகாரம் மாத்திரம் இல்லை பிரியமானவர்களே. இந்த ரட்சிப்பு என்பது நம்மளோட வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய ஒரு காரியம். Salvation is something that we experience in our life. Now this picture of salvation is very much important. Today's youths are forgetting what is salvation is all about. வேதமானது சத்தியத்தின் பிரகாரமாக இன்னைக்கு வாலிபர்கள் அநேக நேரத்தில் ரட்சிப்பு இன்னதென்று அறியாத ஒரு சூழ்நிலையும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் கடந்து செல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறார்கள். அதனால தான் வாலிபர்களுடைய வாழ்க்கையில இந்த இயேசு கிறிஸ்து பிரபலமற்ற ஒரு தேவனாக காணப்படுகிறார். That doesn't mean God does not have power. That doesn't mean God is not famous. Friends, God becomes not famous in our life because we are not experiencing the salvation in our life. Now that is what happens in our youthful life. Today's youths are forgetting Christ. Today's youth are not giving importance for prayer. Today's youth are not giving importance to the word of God, to the gospel of God. Today's youths are not even coming near to God. Today's youths are not even going back. I'm not trying to mock any youths. இன்னைக்கு நம்ம எந்த வாலிபர்களும் குற்றப்படுத்துவதற்காக நான் சொல்லவில்லை. ஆனால் அதுதான் உண்மை. தேவ ஜனமே, உலக விதமான காரியத்தின் மத்தியிலே நாம் ஓடி செல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம். உலக விதமான காரியத்தின் மத்தியில் நம்மளுடைய சிந்தனை ஆற்றலை பதிய வைத்துக் கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, இணையதளத்தில் நமக்கு தேவையான காரியம் தேவையில்லாத காரியத்தை எல்லாம் அள்ளி கொட்டுறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்ப்பதற்கு நம்மளுடைய கண்கள் திறக்கப்படவில்லை. இந்த ரட்சிப்பானது நம்மளுடைய வாழ்க்கையில வந்தது. ஆனால் இதை அனுபவிப்பதற்கு நம்மளுடைய வாழ்க்கையானது ஒரு தூண்டுகோலாகவும் அல்லது உணர்ச்சி உள்ளதாகவும் காணப்படுவதில்லை. அதில் பிரியமானவர்களே முக்கியத்துவம் செலுத்துகிறதும் இல்லை. இன்றைக்கு ரட்சிப்பானது வாய் வழியாக மாத்திரம் நாம் சொல்லுகிறோம். ஆனால் நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில அது பிரதிபலிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறதில்லை பிரியமானவர்களே. Too many of us know what is salvation, but we don't know we don't know whether we have experienced this salvation. In this epistle we're going to see the little glimpse, and in coming weeks a little glimpse of what God is going to do. And it's an important message that God is sending to us through His Son, Christ Jesus our Lord. Now let us go into the epistle today. இன்றைக்கு இந்த அருமையான நிருபத்துக்கு நாம் கடந்து செல்வோம். This epistle becomes a closing conclusion. இன்றைக்கு நாம் பார்த்தோம்னா இந்த 1ஆம் யோவானின் இறுதி அங்கமாக இந்த அருமையான சத்தியம் விளங்கப்படுகிறது. But the conclusion is focusing on the assurance of the salvation. இயேசு கிறிஸ்து இவ்விதமாக இந்த யோவானுக்கு இந்த நிருபத்தின் முடிவு உரையில பெரியமானவர்களே இந்த ரட்சிப்பின் அனுபவம் முக்கியமானதாகவும் உறுதிப்படுத்துகிறதை நாம் வாசிப்போம். The goal of John's letter is to provide believers with the means to know for sure that they have eternal life. இந்த 1 யோவான் மாத்திரமில்லை, இந்த யோவானின் நிருபத்தை நாம் வாசித்தோம் என்றால் இவ்விதமாக பிரியமானவர்களே நித்திய வாழ்வு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நிச்சயமாகவே கொடுக்கப்படுகிறது. ரட்சிப்பின் அனுபவத்தை அனுபவிக்க முடியும் என்பதை அநேக பேருக்கு வலியுறுத்துகிறது தான் இந்த அருமையான நிருபமாக காணப்படுகிறது. And through Christ we have the power to overcome the world's temptations of sins. Now if you only know about Christ who born in Bethlehem in a manger, or Christ who died for you on the cross, then let me tell you, you have just known little basic about Christ. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பற்றி கேட்கும் பொழுது அவர் பெத்லகேம் ஊரிலே பிறந்தார், மாட்டு தொழுவத்திலே பிறந்தார், 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து
மரித்தோரிலிருந்து எழும்புவார், சிலுவையிலே நமக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தினார் என்று இந்த காரியத்தை மட்டுமே நாம் அறிந்திருந்தோம் என்றால், பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் காரியத்தின் மத்தியிலே அடிப்படையான காரியத்தில் மாத்திரமே நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ரட்சிப்பு என்பது நம்மளுடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, அது பிரதிபலிக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. அந்த அனுபவத்துக்குள் நாம் நடத்தி செல்லும் பொழுது அது தானாகவே நம்மளுடைய வாழ்க்கையை உருவாக்கி அந்த வாழ்க்கையை சரிப்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையை கர்த்தருக்குள் நடத்தி செல்லுகிற ஒரு ரட்சிப்பின் வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த அனுபவமானதை குறித்து நம் வாழ்க்கையில வைத்திருந்தோம் என்றால், நம்முடைய நாவு சத்தியத்தை போதிப்பதற்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கும் என்றைக்குமே தடைப்படாது. பிரியமானவர்களே, ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் நாம் கடந்து சென்றோம் என்றால், நாம் இந்த உலகமெங்கும் சென்று சத்தியத்தை போதிக்கிறவர்களாய் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக இடத்தில் நாம் நன்றாக கவனித்து பார்த்திருக்கின்ற தேவ ஜனமே, வாலிப வயதிலே பிரியமானவர்களே, கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவின் மூலமாக எத்தனையோ தேசங்களுக்கு இந்த வாலிப பிள்ளைகள் சென்று சத்தியத்தை போதிக்க வேண்டும், சத்தியத்தை அனுபவிக்க வேண்டும். நான் அனுபவித்தது போல பிறரும் அனுபவிக்கும் என்பதற்காக சுவிசேஷத்தை காட்டு பகுதியிலோ காட்டின் ஆழமான பகுதியிலோ சென்று அவர்கள் சொல்வதற்கு செல்லும் பொழுது தன்னுடைய சுவிசேஷத்துக்கென்று அநேக பேர் உயிரை இழந்தவர்களாக காணப்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ரட்சிப்பின் அனுபவம் ஒரு அருமையான அனுபவம். இந்த அனுபவத்தை வாலிபர்களாக இருக்கிற நாம் அனுபவிக்கவில்லை என்றால், இந்த அனுபவத்தை நாம் அனுபவிக்காமல் சென்றோம் என்றால், கிறிஸ்துவின் முழுமையான ஒரு ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில நிலை பெறாது. இயேசு கிறிஸ்து செய்ய வேண்டிய காரியத்தை சிலுவையிலே முழுமையாக செய்து முடித்ததை நாம் பார்க்கிறோம். அதை ஏற்றுக்கொண்டுகிற நாம் அவர் கொடுக்கிற அருமையான இந்த கிருபையின் பரிசு தான் ரட்சிப்பு. அவர் நம்மளை மீட்டு எடுக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை இவ்விதமாக பயனற்ற வாழ்க்கையாக காணப்படுகிறது, சேற்றில் விழுந்த ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது. ஆனால் இந்த வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை அருமையப்படுத்தி நம் வாழ்க்கையை அழகாக உருவாக்கி நம்மளுடைய வாழ்க்கையை சிங்காரமாக பயன்படுத்துகிறது நம் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதை அமைத்து வழி நடத்தி தன்னுடைய சித்தத்துக்கென்று தேவன் நம்மளை பயன்படுத்தும் பொழுது ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் நம் வாழ்க்கை நடத்தி செல்லப்படுகிறதாக இருக்கிறது. தேவ ஜனமே, I'm not saying that these are minor things, but what I'm saying that there are more that we can see and learn. If we are not understanding or experiencing the fullness of God and the salvation, we will not be able to go out there to preach the gospel wholeheartedly. இன்றைக்கு முழு மனதோடு சத்தியத்தை போதிப்பதற்கு நம்முடைய இருதயம் தூண்டுதலாக இருக்காது. ஏனென்றால் இந்த ரட்சிப்பின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில முழுமையாக இடைப்பெறவில்லை. It is an encounter that we should face every day in our life, dear friends and wonderful youths. இன்றைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு நம்மளோட வாழ்க்கையில சுற்றி இருக்கிற காரியங்கள் அநேக நேரத்தில் பல அனுபவங்கள் கொடுக்கிறது. சினிமாக்கள் நம்மளோட வாழ்க்கையில அனுபவம் கொடுக்கிறது. சினிமாவில் இருக்கிற கதாபாத்திரங்கள் நமக்கு அனுபவங்கள் கொடுக்கிறது. தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியில இந்த தொழில் காரியங்கள் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியின் மூலமாக இணையதளத்தில் அநேக காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில அனுபவங்களை கொடுக்கிறது. ஆனால் இந்த அனுபவத்தின் பின்னாடி நம்ம ஓடி திரிகிறோம் தவிர ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் எதிர்நோக்குவது குறைவு. Let us judge ourselves, dear friends. How many hours do we spend on social network? How many hours do we spend talking to friends? But how many hours are we spending in the word of God and in praying and kneeling in the presence of God? பிரியமானவர்களே, நான் பரிபூர்ணவன் அல்ல, நானும் போதகர் தான். நானும் பிரியமானவர்கள் நம்முடைய வாழ்க்கையில சவால் மிக்கதான காரியங்களை அனுபவிக்கிறேன். இருப்பினும் பிரியமானவர்களே, கர்த்தருக்கென்று ஓட வேண்டும், கர்த்தருக்கு என்று கொடுக்கப்படுகிற நேரத்தை கொடுக்கப்பட வேண்டும், ஜனங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சத்தியத்தை நான் போதிக்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் உள்ளத்தில் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நான் அனுபவித்ததனாலே இன்றைக்கு கிறிஸ்துவை அனுபவிக்கிறவர்கள் பிரியமானவர்களை தன்னுடைய நாவிலே அடக்கிக் கொண்டு இருக்க மாட்டார்கள். அவர்கள் உலகமெங்கும் சென்று சத்தியத்தை போதிக்கிறவர்களாய் மாறுவார்கள். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, வாலிப பிரயாணத்தில் நாம் அறியாமல் போலுகிறதுனாலே பிரியமானவர்களே இவ்விதமான ஒரு காரியம் நடக்கிறது. முதல் குறிப்பு உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைப்படுகின்றேன். knowing Christ, கிறிஸ்துவை அறிய வேண்டும். Now, what does that mean when we say having fellowship with Christ? Now, everybody knows famous people in our country, but no one knows their character, or one need to have a close relationship in order to know that. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் அநேக பிரபலமாக கதாபாத்திரங்களுக்கு நம்ம பார்க்கலாம். படம் நடிக்கிறவர்களாக இருக்கலாம், பாட்டு பாடல்களாக இருக்கலாம், அல்லது காமெடி செய்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது விஞ்ஞானிகளாக இருக்கலாம், பல பேர் இருக்கலாம். தேவஜனமே, it can be whoever it is. Famous people in this world. We may know that person from what the article says,
but do we know the person really? அந்த நபரை குறித்ததான உண்மையான காரியங்களோ அது நெருக்கமான காரியம் நமக்கு அறிவோமா? இல்லை பிரியமான தேவஜனமே. ஏன் நாம் அறிய மாட்டோம் என்று நாம் பார்த்தோம் என்றால் தேவஜனமே, நாம் அவரோடு ஒரு நல்ல உறவு வைக்கவில்லை. So we don't know. Just like that, friends, today I may know many people in many places in this church, in many places, many churches in our conference. In the conference le Pastor Ezekiel சொன்னா நிறைய பேருக்கு தெரியும். அம்மாவா இல்லையா? பாஸ்டர் சோலமன் சொன்னா நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும்னா அது கொஞ்சம் ஆச்சரியமிக்க ஒரு காரியம். நமக்கு எல்லாரையும் தெரியாது, சரிங்களா? ஆனால் நம்ம அவர்களோடு ஒரு உறவில் இருக்கும் பொழுதோ, அவர்களோடு அதிகமாக பேசும் பொழுதோ, அவ்வளவு அதிகமாக நெருக்கத்தில் இருக்கும் பொழுதோ, அவர்கள் யார் என்று முழுமையாக நாம் அறிவதற்கு அறிந்தவர்களாக இருப்போம் என்பதை உங்கள் முன்பாக நான் வைக்கிறேன். Now without knowing that person you will never know. Likewise, that's the same thing. When without knowing Christ Jesus, oh God, we will not be able to experience the salvation in our life. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நாம் அறியாமல் போகிறோம் என்றால், பிதாவாகிய தேவனை முழுமையாக அறியாமல் போகிறோம் என்றால், பரிசுத்த ஆவியானவரை முழுமையாக அறியாமல் போகிறோம் என்றால், அதற்கு நம் வாழ்க்கையில விளங்கப்படுகிற இந்த அருமையான பிரியமானவர்களே ரட்சிப்பான அனுபவம் நாம் அறியாமல் போகிறோம் என்பதை உங்கள் முன்பாக வைக்கிறேன். Why is this taking place? Because we don't give heed to the word of God. To know God and to know Christ, Bible plays a vital role. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் அறிய வேண்டும் என்றால், பிதாவாகிய தேவனை அறிய வேண்டும் என்றால், சத்தியமானது முக்கியமாக வகிக்கிறது பிரியமானவர்களே. ஆனாலும் இந்த முக்கியத்துவம் நாம் சத்தியத்துக்கு குறைப்பது குறைவாக காணப்படுகிறது. இன்றைக்கு நாம் உலகமெங்கும் என்ற காரியத்தை நாம் பார்ப்பதற்கும் வாசிப்பதற்கும் கண்ணோக்கி செல்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை வாசிப்பது குறைவாக காணப்படுகிறது. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை ஆழமாக அறியவில்லை என்றால், சுவிசேஷத்தின் மூலமாக நாம் அறியவில்லை என்றால், எப்படி இவர்தான் எனக்காக மரித்தார் என்று நாம் உணர்ந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? There is no point you coming every Good Friday crying and saying, Lord, oh, you died for me on the cross. But when we don't have an encounter, or we don't have a relationship, or we don't have a strong bonding in the presence of God, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒரு முழுமையான ஒரு உறவு நமக்கு இல்லை என்றால், நாம் வெள்ளிக்கிழமை பெரிய வெள்ளியில அழுது பிரயோஜனம் இல்லை தேவஜனமே. Let me give you some examples that you will know that what does it mean to know Christ. இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்று சொன்னோம் என்றால் என்ன காரியம் முக்கியமாக இருக்கிறது? நாம் மார்க் 8:27 வாசித்திருக்கின்றால், ஏவனாகிய கர்த்தர் இவ்விதமாக பல காரியங்களை சீஷர்கள் மத்தியில கேட்கிறவராக இருக்கிறார். அதில் ஒரு காரியம் அவர் கேட்கிறார், who do people say I am? ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று மார்க் 8:27 கேட்கிறார். When you read in Mark 8:27, he asked that questions. Even in Luke chapter 9 verse 18, லூக்கா 9:18 வாசித்தீர்கள் என்றால் அங்கேயும் அவர் கேட்கிறார், who do the crowd say I am? இந்த ஜனங்கள், திரளான ஜனங்கள் நான் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று அவர் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். The disciples answered with, some say John the Baptist, சில பேர் உங்களை யோவான் ஸ்நானன் என்று சொல்லுகிறார்கள், சில பேர் எலியா என்று சொல்லுகிறார்கள், some say you are Elijah, and still others say you are one of the prophet. நீங்க ஒரு சில பேர் சொல்லுகிறாங்க நீங்க ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க முடியும் என்று. மத்தேயு, மார்க் எழுதின புத்தகத்தில் நீங்க வாசிக்கலாம். Or in Luke 9:19, instead of simply one of the prophets they say, and still others that one of the prophets of long ago has come back to life. ஒரு சில பேர் சொல்றாங்களா இயேசு கிறிஸ்து யாருன்னா பழைய ஏற்பாடுல இருந்த இந்த தீர்க்கதரிசிகள், வல்லமையான தீர்க்கதரிசிகள் மீண்டுமாக உயிர்ப்பித்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்பிக்கையாக இருக்கிறோம். பிரியமானவர்கள், அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வியை சீஷர்களிடம் கேட்கிறார். மத்தேயு 16:5 அது எழுதப்படுகிறது, மார்க் 8:29 அது எழுதப்பட்டிருக்கிறது, லூக்கா 9:20 அது எழுதப்பட்டிருக்கிறது. என்ன கேள்வி என்றால், நான் யார் என்று சொல்லுகிறாய் என்று ஒரு கேள்வி. Who do you say I am? அப்படி என்று அவர் கேட்கிறார். What about you? He asked, who do you say I am? And the Bible and the people said, you are the Messiah. பேதுரு ஒரு நல்ல உறவை மேற்கொண்டபடியினாலே இயேசுதான் மேசையா என்று தன்னுடைய ஆவிக்குரிய கண்களில் அவன் பார்த்தான். வேதம் அப்படி சொல்லல, ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன் அவன் மேசையா என்று அறிந்து கொள்வதற்கு முதல் காரணம் அவன் இயேசுவோடு இணைந்து சென்றதனால. பிரியமானவர்களே, when we see the Pharisees and the teachers of the law saw Jesus Christ as a false teacher, இவ்விதமாக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மேலோட்டமாக அறிந்ததினாலே, அவர் செய்கிற காரியங்கள் ஒரு புறம் கூறுகிறதினாலே, அவர் காதுகளால் கேட்டதினாலே இயேசு கிறிஸ்து ஒரு கள்ள போதனை போதிக்கிறவர் என்று அவர்கள் பெயர் சுட்டினார்கள் என்று பார்க்கிறோம். But for those who have experienced him will say differently. For the blind, Jesus Christ was the son of David.
இந்த அருமையான குருடன் மத்தியிலே அவன் விசுவாசிக்கும் பொழுது இயேசு தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். For the family of Lazarus, Jesus Christ was a Messiah who resurrected. லாசருவின் குடும்பத்தாருக்கு இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தின் மூலியமாக இவர்தான் உயிர்த்தெழுந்த மேசையா என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களை உயிர்த்தெழு வைக்கிற மேசையா என்று சொன்னார்கள். For the paralytic, பிரியமானவர்களை படுத்த படுக்கையில் இருந்தவனுக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று நாம் சொன்னோம் என்றால் அவன் என்னை எழுந்து நடக்க வைத்த தேவனாக இருக்கிறார் என்று சொல்லுவான். the paralytic will say Jesus Christ was a person who made him to walk, a life transformer. தன்னோட வாழ்க்கையை மாற்றின ஒரு மனுஷனாக இருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். For the Samaritan woman, Jesus Christ was the person who gave understanding. சமாரிய பெண்ணுக்கு யார் இயேசு கிறிஸ்து என்று கேட்டோம் என்றால் அவளுடைய வாழ்க்கையில தெளிவுண்டாக்கினவர் என்று நிச்சயமாக அவர் சொல்லுவது உண்டு. பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளில் உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறது என்றால், how strong is our fellowship with Jesus Christ today? How strong is our fellowship with him in our daily life? நம்ம அன்றாட வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற இந்த அருமையான உறவானது, ஐக்கியமானது எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது. Is Jesus Christ someone we meet once a week in church? இயேசு கிறிஸ்துவை நாம் ஒரு வாரத்தில் ஒரு முறை பார்க்கிறவராக இருக்கிறாரா, அல்லது இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே நாம் தேவைப்படுகிற நேரத்தில் மட்டும் பேசுகிறவராக இருக்கிறாரா, அல்லது பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து என்பவர் மற்றவர்களுக்கு நம்ம இடத்துல கேட்டால் ஒளியே நாம் சொல்லாமல் இருக்கிறோம், கேட்டால் மட்டும்தான் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுகிறவராக இருக்கிறாரா? Is Jesus Christ someone we meet once a week in church? Is he someone that we speak when we have our when a need only, or we share to others when they only ask? Is that who the Jesus Christ that we are worshiping this wonderful morning? If we are not able to understand or have knowledge about who Christ is through this scripture, then we don't know him yet. இயேசு கிறிஸ்துவை பிரியமானவர்களை நாம் அறியாமல் போகிறோம் என்றால் இந்த இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நாம் அறிந்து கொள்ளவில்லை என்பதுதான் நிச்சயம். Friends, today let us examine ourselves that how strong is our relationship with our Christ. If we don't have a good relationship with Christ, we cannot be the salt and light to the world. இயேசுவோடு நல்ல ஒரு உறவில்லை என்றால் நாம் இந்த உலகத்துக்கு ஒளியாகவும் உப்பாகவும் இருக்க முடியாது. இரண்டாவது காரியம், knowing Christ is knowing God. கிறிஸ்துவை அறிகிறது தேவனை அறிகிறதாக இருக்கிறது. Today the scripture is telling us that, and we know that the Son of God has come and has given us understanding that we may know him who is true, and we are in him who is true, in his Son Jesus Christ. Firstly, we know that Christ came to give us understanding. இயேசு கிறிஸ்து வந்த நோக்கமானது நமக்கு புரிந்துணர்வை கொடுப்பது. வாசிப்போமா? அன்றையும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்தருளுக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவர்களுக்கு இருக்கிறோம். இவரை மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுகிறோம். பிரியமானவர்களை தெளிவுண்டாக்குவதற்கு தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். Understanding about what? Understanding about Christ himself who is true. என்னத்தை புரிந்து கொள்வதற்கு, என்னத்தை தெளிவுண்டாக்குவதற்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் வாழ்கிற வாழ்க்கை இயேசுவோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை என்று அறிவது. இந்த உலகில் வாழ்கிற பிரயாணம் தற்காலிகமான பிரயாணம். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தந்து ஜீவனுள்ள வாழ்க்கைக்கு ஒரு படியாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை அறிவதற்கு, ஒரு கதவாக இருக்கிறார் என்பதை அறிவதற்கு அவர் தெளிவுண்டாக்குனவராக இருக்கிறார். Now knowing Christ is very much important. Dear youths, let me tell you, if you forget about Christ, then you are running a race that is pointless. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் அறியாமல் போகிறோம் என்றால் நாம் ஓடுகிற ஓட்டம் ஒரு பயனற்ற ஓட்டமாக காணப்படுகிறது என்பதை நான் உங்கள் முன்பாக வைக்கிறேன். We must also know something. He has given us an understanding. The work of Jesus in us gives us understanding and the ability to know him. Now the understanding to know Christ cannot be attained by our own self, but we need the help of Christ and the Holy Spirit himself. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை அறிவானது நம் சொந்தமாக சுயமாக நம் வாழ்க்கையில நடத்தி செல்ல முடியாத காரியம். நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும், அந்த அனுபவத்துக்குள் நடத்தி செல்ல வேண்டும் என்றால் ஆவியானவரின் தயவும் கிறிஸ்துவின் தயவும் மிக அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, significantly this understanding must be given. We cannot attain it on our own. சுயமாக நாம் கிறிஸ்துவை புரிந்து கொள்ளவே முடியாது. If God did not reveal himself to us, we will never find him. We know him and can know him, or because he has revealed himself to us.
பிதாவானவர் கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தவில்லை என்றால் நாம் தேவனாகிய கர்த்தரை விசுவாசிக்க கூட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவின் மூலியமாக பிதாவின் மேல் விசுவாசம் வைக்கிறது கர்த்தருடைய சித்தமாய் வகிக்கிறது என்பதை நாங்கள் முன்பாக வைக்கிறேன். இறுதியாக மூன்றாவது குறிப்பு, knowing Christ is knowing the truth and eternal life. கிறிஸ்துவை அறிவது உண்மையை அறிவதாகும், அது மாத்திரமல்லாமல் நித்திய ஜீவனை அறிவதாகும் என்பதை நாம் பார்க்கிறோம். The Bible says, and we are in him who is true, in his son Jesus Christ. He is the true God and eternal life. John is claiming something extraordinary here. இந்த நேரத்தில் யோவான் ஒரு வித்தியாசமான காரியத்தை, ஒரு வல்லமையான காரியத்தை, மற்ற காரியங்களை பார்க்கிலும் விசேஷித்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். He is claiming Jesus Christ was the man, and he has not only a man, he was totally man and the true God and eternal life. பிதாவாகிய தேவனானவர் இயேசு கிறிஸ்துவானவர் இவ்விதமாக சாதாரண மனுஷகுமாரன் மாத்திரமில்லாமல் மனுஷ ரூபத்தில் வந்த பிதாவானவராகவும் நித்திய வாழ்வாகவும் நம்ம வாழ்க்கையில விளங்கப்படுகிறார் என்பதை சத்தியத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 யோவான் 1:1 நாம் வாசிக்கலாம், 1 யோவான் 4:2 வாசிக்கலாம், 1 யோவான் 5:6 நாம் இதை வாசிக்கலாம். John does not, and we cannot promote the humanity of Jesus over his deity, right? Or his deity over his humanity. He is both fully God and fully man. So when John says he is the truth and the true God, he is the true God. Hallelujah. தேவனாகிய கர்த்தர் உண்மை உள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் அவரே உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். We all worship the true living God. Remember, our action is worship as well testimony determines our God who we are worshiping. நம்மளுடைய வாழ்க்கையானது தேவனாகிய கர்த்தரை பிரதிபலிக்கிறதான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய நடத்தையில் கிறிஸ்து இருக்க வேண்டும், பேசுகிற காரியத்தில் கிறிஸ்து இருக்க வேண்டும், சிந்திக்கிற காரியத்தில் கிறிஸ்து இருக்க வேண்டும், பார்க்கிற காரியத்தில் கிறிஸ்து இருக்க வேண்டும், கேட்கிற காரியத்தில் கிறிஸ்து இருக்க வேண்டும், நடந்து செல்கிற பாதைகளில் கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையின் இந்த அருமையான ரட்சிப்பின் அனுபவமானது கிறிஸ்துவ வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் என்றால் தேவனோடு இணைந்து கிறிஸ்துவோடு இணைந்து ஒரு பிரிக்க முடியாத உறவுக்குள் நாம் நடத்தி செல்ல வேண்டும். அன்பான வாலிப பிள்ளைகளே, வாலிப தங்கச்சியே, வாலிப பையனே, இந்த தம்பியை விதமாக நான் சொல்லுகிறேன், நல்லா கேளுங்க. நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையில கர்த்தரோடு இணைந்து இருக்கிற உறவை பிரிக்க முடியாத ஒரு உறவில் நாம் இருந்தோம் என்றால் நாம் இந்த பிசாசானவன் கிட்ட நெருங்குவது கூட யோசிப்பான். இன்றைக்கு வாலிப பிரயாணத்துல வாலிப பிள்ளைகள் அநேக நேரத்தில் அடிமைத்தனத்தின் வாழ்க்கையில நடத்தி சொல்லுகிறார்களாக இருக்கிறார்கள். போதை பித்தர்களுக்கு, போதை காரியத்துக்கு அடிமைத்தனத்திலாக இருக்கிறார்கள், சிகரெட்டுக்கு அடிமைத்தனமாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, பலவிதமான காரியத்தில் அவர்கள் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் விடுதலை ஆக்குறவர் தேவனாக இருக்கிறார். நீ அவரோடு இணைந்து ஒரு நல்ல உறவை மேற்கொள்ளும் பொழுது நம் தேவனாகிய கர்த்தர் இறங்கி வந்து அற்புதம் செய்து விடுதலை தந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நீ இந்த சவாலை எதிர்நோக்கி இந்த சவாலை எடுத்து பிடிப்பதற்கு ஆவலாய் இருக்கிறாயா? பரிசுத்தமான தேவனுடைய வாழ்க்கையில கிரியை செய்யவும், பரிசுத்தமான தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யவும் நாம் இந்த அனுபவத்தில் கடந்து செல்வதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தருக்கு நாம் கொடுப்போமா? நாம் ஏறெடுத்து, ஆண்டவரே என்னோட வாழ்க்கை இன்றைக்கு சரிப்படுத்துங்க, என்னோட வாழ்க்கையை உருவாக்குங்க, என்னோட வாலிப பிரயாணத்துல இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் நடத்தி செல்ல வேண்டும் என்பதை அறிந்து கொள்வோம். அடுத்த தலைமுறை இந்த அனுபவத்தை நடத்தி செல்ல வேண்டும் என்றால் இந்த தலைமுறை அனுபவத்துக்குள் முதலாவதாக இணைந்திருக்கிறது இந்த அனுபவத்துக்குள் நடத்தி செல்லுகிற தலைமுறையாக இருக்க வேண்டும். தேவ ஜனமே, இந்த தலைமுறைக்குள் நடத்தி செல்லுகிற இந்த அருமையான ரட்சிப்பின் அனுபவமானது அடுத்த தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டியாகவும் துணையாகவும் காணப்படும் என்பதை முன்பாக நான் வைக்கிறேன். அன்பான வாலிப பிள்ளைகளே, தேவனை மறவாமல் இருங்கள். இந்த உலகம் பிரியமானவர்களை இவ்விதமான காரியத்தில் எப்பதான் வாலிபர்களை விளங்கலாம், சாப்பிடலாம் என்று சொல்லி இருக்கிறது. அதனால பெரியோர்களும் முதியோர்களும் பேசாம இருந்துடணும் இல்லை. உங்களுக்கும் இந்த அருமையான செய்தி தான். கர்த்தர் தேவன் விதமாக உங்களோட வாழ்க்கையும் சரிப்படுத்த விரும்புகிறார். நாம் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் சமூகத்துக்குள்ள வல்லமையாக ஏறெடுத்து ஆண்டவர் நம் வாழ்க்கையை மாற்றி அமைக்க நாம் அவர் சமூகத்துக்குள் ஏறெடுப்போம். கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில செய்வார். ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் அனுபவத்துக்கு எங்கள் வாழ்க்கையை நடத்தி செல்வதற்காக உமக்கு நன்றி. அப்பா தேவனே, எங்களோட வாழ்க்கையை சரிப்படுத்த வேண்டும். எங்கள் வாழ்க்கையை நீ சரிப்படுத்தி பலப்படுத்த வேண்டும். உடைய பலனானது எங்களோட வாழ்க்கையில கிருபையாக இருக்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய நாம மட்டுமே ஆண்டவரை எப்பொழுதும் பரிபூர்ணமாய் காணப்பட நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கிறிஸ்துவின் அனுபவம், ரட்சிப்பின் அனுபவம் எங்களோட வாழ்க்கையில வெளிப்பட்டு அந்த அனுபவம் எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளிலும் நடத்தி செல்ல நாம் மனதார ஒப்பு கொடுத்து ஏறெடுக்கிறோம். எங்களோடு இடைபெற்று வழிநடத்தும்படி இரட்சகரும் மெய்ப்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
கர்த்தர் உங்களோடு இணைந்திருப்பாராக. ஆமென். வாருங்கள், நம் அனைவரும் எழுந்து நின்று இறுதி பாடலை பாடுவோம். இவ்வேளையில் நம் காணிக்கை மற்றும் தசம பாகத்தை சேகரிப்போம். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காகவே என்னை தந்தேனையா. உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காகவே என்னை தந்தேனையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். போதகர் இறுதி ஜெபத்திலும் மற்றும் ஆசீர்வாதத்திலும் நம்மை வழி நடத்துவார். பிரியமானவர்களே, இந்த இறுதி ஜெப நேரத்தில் நாம் நம்முடைய திருச்சபையில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காக விசேஷமாக நம்ம ஜெபிக்கவிருக்கிறோம். பாருங்கள், குடும்பத்தில் இருக்கிற பெரியோர்கள், முதியோர்கள், நம்முடைய வாலிப பிள்ளைகள் மேலே உங்களுடைய வலது கரத்தை நீட்டி நாம் இவருக்காக ஜெபித்து அதோடு சேர்ந்து இறுதி ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்வோமாக. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த தமிழ் மதுரை திருச்சபை கப்பலாபாத்தாஸில் தேவன் கொடுத்திருக்கிற இந்த வாலிப பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை இந்த திருச்சபையில் தேவன் கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி. இந்த பிள்ளைகளை திருச்சபையில் இருக்கிற குடும்பங்களில் ஆண்டவர் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரம் இவர்களுடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளவும், அவரை இன்னும் அதிகமாக வாழ்க்கையில் அனுபவிக்கவும் ஆண்டவர் உதவி செய்வீராக. இதன் மூலமாக இந்த வாலிப பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடர்ந்து கட்டுங்க. உள்ளான வாழ்க்கையில் தேவன் தொடர்ந்து கட்டுங்க. நீங்கள் விரும்புகிற வழியின் பிரகாரம் இந்த பிள்ளைகளுடைய உள்ளான வாழ்க்கையை கட்டும்படி நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த பிள்ளைகள் தொடர்ந்து இப்படியாக ஆவிக்குரிய ரீதியில் வளர்ந்து இவர்களுக்காக தேவன் வைத்திருக்கிற லக்கை நோக்கி ஓட தேவன் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். அப்பா, இவருடைய வாழ்க்கையில் அநேக சவால்கள், போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் பவுலை போல இவர்களும்
கிறிஸ்து இயேசுவினிடத்தில் பலத்தை பெற்றுக்கொண்டு எல்லா சவால்களையும் ஆவிக்குரிய ரீதியில் மேற்கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கும்படி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை வல்லமையை ஊற்றி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. வேலை செய்கிற பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தையும் தேவன் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட இந்த ஆராதனை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை வழி நடத்தினதுக்காக நன்றி. இந்த ஆராதனை வழி நடத்தின ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நன்றி அப்பா. பங்கு பெற்ற ஒவ்வொரு பெரியோர்களுக்காக ஆண்டவரே, ஐயாமாருக்காக அம்மாமாருக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜாவே, கர்த்தர் தொடர்ந்து இவர்களை நடத்துங்க. கர்த்தர் தொடர்ந்து இவர்களை ஆளுகை செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த தமிழ் மந்திர திருச்சபை கபலபதஸ்ல கர்த்தர் தொடர்ந்து தேவ அபிஷேகத்தை ஊற்றி ஆண்டவர் நடத்துங்க அப்பா. ஆண்டவர் எங்களை ஆளுகை செய்யுங்க, நடத்துங்க. தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். எல்லா துதிக்கான மகிமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே எடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்னுடைய ஐக்கியமும் சதா காலமும் நாம் அனைவரும் கிறிஸ்துவை அறிந்தும் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கவும் தேவன் நம்மை நடத்துவாராக. ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமலே, மறுபடியுமாக உங்கள் அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி இந்த மெதரிஸ் வாலிப ஞாயிறு ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட சங்கீகரணம் எசேக்கியல் ராஜ் அவர்களுக்காக தமிழ் மதுரை திருச்சபை கபலபத்தாஸ் சார்பாகவும், தமிழ் மதுரை திருச்சபை கபலபத்தாஸ் வாலிபர்கள் சார்பாகவும், தமிழ் மதுரை திருச்சபை கபலபத்தாஸ் உக்ரான குழு தலைவர்கள் சார்பாகவும் சங்கீகரணம் எசேக்கியல் ராஜ் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றி. கர்த்தர் தொடர்ந்து அவரையும் அவருடைய ஊழியத்தையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, இந்த நாளில் கூட நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த வண்ணமாக நம்முடைய தேசத்தில் விசேஷமாக இந்த கோவிட்-19 எண்ணிக்கை பரவி கொண்டிருக்கிறது. வெகு விரைவாக அங்கங்கே எல்லாரிடத்திலும் பரவி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை நாம் தொடர்ந்து ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருப்போம். தேவன் நம்மை பாதுகாக்கிறவர், தேவன் நமக்கு சுகம் கொடுக்கிறவர். தேவன் நமக்கு வேலைக்கு போகும்போதும் வரும்பொழுதும் எல்லா ரீதியிலும் தேவனுடைய பாதுகாப்பு நம்ம மேலே இருக்குன்னு சொல்லி அவரை நாம் சார்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக நடத்துவார். அதோடு சேர்ந்து அரசாங்கம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதான இந்த SOP காரியத்திலும் நாம் கீழ்ப்படிந்து ஒவ்வொரு காரியத்தையும் சரியான முறையில் நாம் செய்வோமாக. தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இறுதியாக வாழ்த்துச் செய்திகளையும் மற்றும் சிறப்பு படைப்பையும் காண்போம். அழைத்தவரே அழைத்தவரே உம்மூழியத்தேன் ஆதாரமே, அழைத்தவரே அழைத்தவரே உம்மூழியத்தேன் ஆதாரமே. இயேசு கிறிஸ்து இனிய நாமத்திலே எல்லா வாலிபர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த மெதரிஸ் வாலிப ஞாயிறை முன்னிட்டு உங்களுக்கு நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாழ்த்துச் செய்தியை நான் கொண்டு வருகிறேன். ஆண்டவர் செம்சனை இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வருகிறதுக்கு தெரிந்து கொண்டார், அவனை அழைத்தார். அன்பான தெய்வ ஜனங்களே, அதே போல ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை தெரிந்து கொண்டதுக்கு காரணம் உண்டு. உங்களை அவருடைய மகனாக மகளாக அழைத்திருக்கிறதுக்கு காரணம் உண்டு. தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கம் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற உங்களை நான் வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.
கர்த்தர் திட்டத்தை போடுகிறவர், அவர் திட்டத்தை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் அனைவரும் தேவனுடைய திட்டத்திற்கும் தேவன் வைத்திருக்கிற இலக்குக்கும் உங்களை தொடர்ந்து முழுமையாக அவருக்காக ஒப்புக்கொடுங்கள். தேவனுடைய நாம மகிமை பெறும், அவருடைய சித்தம் நிறைவேறும். உங்கள் அனைவருக்கும் மெதடிஸ் வாலிப ஐக்கிய ஞாயிறின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பான தமிழ் மெதடிஸ் திருச்சபை கப்பலாப்பத்தாஸ் வாலிப பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். உங்களுடைய வாலிப வாரத்தை நீங்கள் சிறப்பாக செய்து முடித்தீர். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை அற்புதமாக வழிநடத்தினதுக்காக நன்றி. அன்பான வாலிபர்களே, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒவ்வொரு வாலிபர்களும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு துணை செய்வாராக. நன்றி, சோத்திரம். Praise the Lord, everyone. I greet all of you in the name of our Lord. First of all, I would like to thank our Heavenly Father and of course all of you for giving me this opportunity to wish you all during this youth service. So I just want to say one thing with you all. Just want to share one thing which is, let no man despise your youth. Let no man despise your youth. Let us remind ourselves today that the same word Apostle Paul spoke to young Timothy during those days is very relevant for today. This is what Apostle Paul spoke to young Timothy, and I quote it: don't let anyone look down on you just because you are young. Set an example for believers and for everyone, of course. Set an example, whether it could be in speech, in life, in love, in faith, and also in purity. So let us remember that we are capable of doing anything that the Lord wants us to do, so others can learn from us. So keep knocking for the Lord. Blessed Sabbath and blessed youth service to all of you from me, Northern District MYF EYD Reverend Ezekiel Raj, and Northern District MYF Councillors Mr. and Mrs. Wilson, and also Northern District MYF Expo. Thank you guys. Bye bye. Take care. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாலிபர்களின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வருடம் என்னுடைய முதல் ஆண்டு தலைமைத்துவ வருடமாக இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு ஒரு உற்சாகமான வாலிபர்களை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நேரத்திலே அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் ஏறெடுக்கிறேன். வாலிபர்களின் சார்பாக நம்முடைய போதகர் ஜெரேமியா தோமஸ் அவர்களுக்கும் போதகர் சாலுமோன் அவர்களுக்கும் நன்றி. அது மட்டுமின்றி என்றும் உற்சாக கொடுத்து நம்மளை வழி நடத்தின நம்மளுடைய ஆலோசனையாளர் திருமதி இளங்கோவன் ஷாமினி அவர்களுக்கும் வாலிபர்களின் சார்பாக நன்றியை ஏறெடுக்கிறோம். TMC கப்பலாபத்தா சபையார் அனைவரும் வாலிபராகிய எங்களை உங்களுடைய அன்றாட ஜெபத்தில் வைத்துக் கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தரே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. Praise the Lord. Psalm 119 verse 9. How can a young person stay on the path of purity? By living according to your word. சங்கீதம் 119 வசனம் 9. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதனால் தானே. I would like to take this opportunity to wish the MYF president and also committee a blessed MYF Sunday. தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபை கப்பலாபத்தாசின் வாலிபர் ஐக்கியத்தின் தலைவி சகோதரி சுகிர்தா மோசஸ் அவர்களுக்கும் அவர் தம் செயற்குழுவினருக்கும் எங்களது அன்பான வாழ்த்துகள். ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட தொடர்ந்து உண்மையும் உத்தமமாக ஊழியம் செய்யுங்கள். எங்களுடைய ஜெபமும் ஆசீர்வாதமும் என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும். 2021 ஆண்டு வாலிபர் ஞாயிறு வாழ்த்துகள். God bless you. வார்த்தையில்லை என் நெஞ்சில் மனம் திறந்து பேச நினைத்தும் வரிகள் இல்லை என் கையில் பல மொழியில் கவிதை தெரிந்தும்
தாயிடம் பேச துடிக்கும் சிறு மழலையின் தவிப்பும். ஓர் ஆயிரம் என்னில் இருந்தும் எதை முதலில் பாட முடியும்? நீரென்றே வாழ நினைத்தும் நீங்காத நெஞ்சில் இருக்கும் வழி மாறி ஓட துடித்தும் அழகாய் மனதிலே நிலைக்கும். உம் மனதை மாற்ற நினைத்தும் என்னை மிஞ்சி கொஞ்சி இழுக்கும். என் மனதை மாற்றி அமைத்து துணையானி நெஞ்சோடு நீ இணைந்தேன். உம்மிலே வழிகள் தெரியாமல் நிறைந்தேன். அன்பிலே நிலைகள் புரியாமல் இணைந்தேன். உம்மிலே வழிகள் தெரியாமல் நிறைந்தேன். அன்பிலே நிலைகள் புரியாமல். வாழ்க்கையில் உறவுகள் நிரந்தரமாய் நிலைக்கும் என்று எண்ணினேன். அந்த எண்ணங்கள் பொய்யானதே. வாழ்ந்திடும் நாட்களுள் நினைத்திடும் ஓர் உறவினர் என்பதை நான் நித்தமும் புரிந்து கொண்டேன். நெருங்கிய ஓர் நண்பனாய் விலகாமலுடன் கலைப்பினிலும் இனிக்கும் நினைவாக நெருங்கி நின்றேன். என் வழியும் சத்தியமும் ஜீவனாய் நிலைத்து நின்றேன். உம் வசனம் தீபமாய் என் பாதைக்கு வெளிச்சம் தந்தேன். இணைந்தேன் உம்மிலே வழிகள் தெரியாமல் நிறைந்தேன். அன்பிலே நிலைகள் புரியாமல் இணைந்தேன். உம்மிலே வழிகள் தெரியாமல் நிறைந்தேன். அன்பிலே நிலைகள் புரியாமல். வார்த்தை இல்லை என் நெஞ்சில் மனம் திறந்து பேச நினைத்தும் வரிகள் இல்லை என் கையில் பல மொழியில் கவிதை தெரிந்தும். தாயிடம் பேச துடிக்கும் சிறு மழலையின் தவிப்பும். ஓர் ஆயிரம் என்னில் இருந்தும் எதை முதலில் பாட முடியும்? நீரென்றே வாழ நினைத்தும் நீங்காத நெஞ்சில் இருக்கும் வழி மாறி ஓட துடித்தும் அழகாய் மனதிலே நிலைக்கும். உம் மனதை மாற்ற நினைத்தும் என்னை மிஞ்சி கொஞ்சி இழுக்கும். என் மனதை மாற்றி அமைத்து